நாம் ஏதோ சொல்லுவோம், அது வேறு ஏதோ நினச்சிக்கோம். நான் அப்படி சொல்லலப்பா, தெரியும் உன் மனசு என்னன்னு எனக்கு தெரியும், அது இல்லாமல் வருமா? நான் இன்னொரு விஷயம் சொல்லி கொடுத்துட்டு போயிடுறேன். யாராவது கோபத்தில் அப்படி பேசிட்டேன்ப்பா, என் மனசில் ஒன்றும் இல்லை, மனசில் இருக்கும்போது தான் கோபத்தில் அது வெளியில் வரும். நல்ல மூடில் இருக்கும்போது அடக்கி வச்சுருப்போம், கோபமாக இருக்கும்போது டக்குன்னு வந்துடும். கோபத்தில் பேசிட்டேன்ப்பா, மனசில் ஒன்று, இந்த வேலையே ஆகாது. ரொம்ப கவனமாக இருக்கிறதுக்காக சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். பாருங்க, ஒரு ராஜா இருந்தானா, ஒரு பிச்சைக்காரர் இருந்திருக்கான். ராஜாவுக்கு அவன் மேலே பாசம். நேராக அவர் என்ன பண்ணார், ஒரு செப்பு காசு தூக்கி அப்படி போட்டார். அவன் பிடிச்சவன், பிடிக்க தெரில அவனுக்கு, சாக்கடையில் போயிடுச்சு காசு. போட்ட காசு பிடிக்க தெரிஞ்சாதான் பிச்சைக்காரனாக இருக்க மாட்டோமே. பிடிக்க தெரியாம தானே பிச்சைக்காரனாக இருக்காங்க. போயிடுச்சு கீழே சாக்கடையில். உடனே சாக்கடையில் கையை போட்டான். ராஜாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. டேய், நான் தூக்கி போட்ட தப்பு தானே. தேர்லேருந்து இறங்கி வந்து ஒரு வெள்ளிக்காசு கையில் கொடுத்தாரான். வெள்ளிக்காசு இந்த கையில் வாங்கிட்டு மறுபடியும் சாக்கடையில் கை போட்டிருக்கான். ராஜா சொன்னாராம், இந்த வர்றா, இந்தா ஒரு தங்க காசு வச்சுக்கோ. தங்க காசை வாங்கிக்கிட்டான். வாங்கிக்கிட்டு மறுபடியும் சாக்கடையில் கை போடுறான். ஒரு தங்க முடிப்பு கொடுத்தாராம், இதை வச்சுக்கடான்னு. தங்க முடிப்பை வாங்கிக்கிட்டு மறுபடியும் நீ சாக்கடையில் கை போடாமல் இருக்கணும்னா என்னடா பண்ணணும், என்னடா வேணும் உனக்கு? என் ராஜ்யத்தில் பாதி தரேன், எடுத்துக்கோடா. இந்த சாக்கடை பகுதி அதில் வருமானு கேட்டானா. என்ன பண்ணுவீங்க நீங்கள் இந்த புத்தியை? ஒருத்தன் தவம் செய்யணும்னு போகிறான். தவம் செய்யணும் குருவேன்னா, குரு சொன்னார், உனக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காரு. மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு வாழைப்பழமோ, மந்திரத்தை சொன்னதுக்கு அப்புறமா ஒரு வாழைப்பழமோ சாப்பிடுன்னார். குரு கிட்ட கேட்டானா, என்ன வாழைப்பழம் சாப்பிட்லாம் குருவேன்னு. குரு சொன்னாரா, உனக்கு ஞானம் கிடைக்காதரா, போடா. என்ன மந்திரம் சொல்லுன்னு கேட்டிருந்தா கூட உனக்கு ஞானம் கிடைச்சிருக்கும். என்ன வாழைப்பழத்தை சாப்பிடணும்னு கேட்குற? இல்லை நான் இருக்கிறேன். போய் உட்காந்து ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி உட்காடுறான். ஒரு பொம்பளை பிள்ளை அப்படி போச்சு, தவம் கலைஞ்சு போச்சு. ஐயோ, தவம் கலைஞ்சு போச்சேன்னு கண்ணை மூடிக்கிட்டான். அதே டைம் அடுத்த நாள் ஒன்றும் தெரில, அதே டைம் அந்த பொண்ணு வரா, சலங்க ஒலி, தவம் கலைஞ்சிருச்சு. அடாடாடாடாடா, ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு மறுபடியும் உட்காந்தான். அடுத்த நாள் காதையும் மூடிக்கிட்டான். அடுத்த நாள் மல்லிகைப்பூ வாசனை. ஐயோ பொண்ணு, கண்ணத்தை மறுபடியும் வாழைப்பழத்தை உட்காந்து சாப்பிட்டுட்டு உட்காந்தான். மூக்கையை மூடிக்கிட்டான். கண்ணு முடிச்சு, காது முடிச்சு, மூக்கு. அடுத்த நாள் காலையில் ஆச்சு, 6 ஆச்சு, 7 ஆச்சு, 8 ஆச்சு, 9 ஆச்சு, 10 ஆச்சு. மனசு நினைச்சுதான் அந்த பிள்ளை வந்துட்டு போயிருக்குமோன்னு. இந்த மனசு என்ன பண்ணுவீங்க? எதை போட்டு மூடுவீங்க? அவனு சொல்லவா, உங்கள் மனசு உங்கள் கையில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான அத்தாட்சி ஒன்று தான் இதில் இருக்குது. இதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுல இருக்கு. நீங்கள் கண்ட்ரோலாக இருக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன் டைமை குறைச்சிக்கோங்க. ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனால் இல்லை, நான் இந்த மாதிரி பேசும்போது சைலண்ட் ஆயிடுவாங்க, கைத்தட்டல் கூட வராது. என்ன மனசாட்சி இது அவ்வளவு ஆட்டி படைக்குது. பாத்ரூம் போகும்போது கூட, டாய்லெட் தானே போறீங்க, இது எது கூட? பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கொல்லைக்கு போனாலும் கூட்டு உதவாது, கூட இந்த இவங்களை கூட்டு போகலாமா? எத்தனை பேர் இருக்காங்க இதில்? வச்சுட்டு போகிறதுக்கு பயம் மேடம். பாஸ்வேர்ட் தெரிஞ்சு வச்சிருந்து பார்த்துட்டாங்கன்னா அந்த 5 நிமிஷத்தில் குடிக்கெட்டு போயிருமே. அதுவும் பணம் காணனாலும் பதற மாட்டேங்கிறாங்க, இது காணனா அவ்வளோ பதறாங்க. எங்கிருந்து ஜெயிப்பது? நம்மை நாமே ஜெயிப்பது என்றால் என்ன? பெரிதினும் பெரிது கேள்னா என்ன? ஒரு விஷயத்தை சொல்றேன், பாத்திரத்தை பெருசா வச்சுக்கோங்க ஐயா. பாத்திரத்தை பெருசா வைங்க பார்ப்போம். பாத்திரத்தை பெருசா வைக்கிறதுனா என்ன? எப்பவுமே நான் சொல்லுவேன், இப்போ மழை பெய்யுது, வீட்டில் ஒழுகுது, பாத்திரத்தில் பிடிச்சி வச்சுக்கிறோம் தண்ணியை.
அதே மழை தானே பெய்யுது. கிணறும் ஆறும் கடலும் நிரம்பிக்கிட்டு இருக்கா இல்லையா? பாத்திரம் பெருசா இருக்கு. பெரிதாக எல்லோருக்கும் பெய்யும் மழைதான். பாத்திரம் யாரிடத்தில் பெருசாக இருக்கிறதோ அவ்வளவு அருள் நமக்கு கிடைக்கிறது. பெரிதிலும் பெரிது கேள் என்று சொல்லுவது அவ்வளவு சுலபமானது இல்லை. நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், இந்த உலகத்திலேயே மிக அற்புதமானது எது தெரியுமா? பெண்களுக்கு சொல்லுகிறேன், இளைஞர்களுக்கும் சொல்லுகிறேன், ஆண்களை மட்டும் ஏன் விடுவானே, உங்களுக்கும் சொல்றேன். எப்பொழுது உங்கள் மனம் சந்தோஷப்படுகிறது தெரியுமா? சுதந்திர உணர்வோடு இருக்கின்ற பொழுது, சுதந்திரமா இருக்கும் பொழுது. சுதந்திரமா இருக்கிறோமா? இந்த கிருஷ்ண, இந்த கர்ணன் அப்படிலாம் யாரும் கிடையாதான். ஒருத்தன் சொல்றான், அது ஒரு கான்செப்ட் தான். எனக்கு பிடிச்சது, அந்த கருத்து பிடிச்சது. அவன் சொல்றான், பஞ்சபூதங்கள் தான் 5 பாண்டவர்கள். இந்த உடம்பு இருக்குல்ல, இந்த உடம்புல 5 புலன்கள் இருக்குல்ல, இந்த 5 புலன்கள் தான் பஞ்ச பாண்டவர்கள். இந்த 5 புலன்களை ஆக்கிரமிச்சு இருக்கக்கூடிய 100 இச்சைகள் தான் கௌரவர்கள். இது 5 புலன்களுக்கும் இச்சைகளுக்கும் நடந்த போராட்டம். நாங்க அவன் எனக்கு பிடிச்சது யாது. அப்போ ஒருத்தன் கேட்டான் கேள்வி, அப்போ கர்ணன் யாரு? சொன்னாம் பாருங்க பதில், கர்ணன் தான் மனசாட்சியான். அது எப்பவுமே தப்பு பண்ணிட்டு நான் ஏன் இப்படி தப்பு பண்ணிட்டேன் தெரியுமா அப்படின்னு நியாயம் பேசுமா. ஏன் கிருபாச்சாரியார், துரோணாச்சாரியார், பீஷ்மாச்சாரியார் எல்லா வயசானவங்களையும் இச்சைகள் பக்கம் சேர்த்தாங்க தெரியுமா? சொன்னா கோச்சிக்க கூடாது. வயசானதுனாலேயே எல்லாம் ஒழுக்கமானவங்கன்ட்டு இந்த உலகம் நம்பக்கூடாதுங்கிறதுனால. சரி, அப்ப கிருஷ்ணன் யாரு? கிருஷ்ணன் தான் டிரைவர், அறம். இந்த பஞ்ச கண்ணு, மூக்கு, வாய், உடம்பு, காது எல்லாம் இருக்குல்ல, இந்த 5 புலன்களை இச்சைகளில் இருந்து காப்பாற்றி கொண்டு போகணும்னா, இந்த தேரை செலுத்தணும்னா கிருஷ்ணன்கிற அறம் இருந்தால் மட்டும்தான் இந்த தேர் செலுத்தும் என்பதற்காக கிருஷ்ணனை டிரைவரா மாத்தினான்னு சொன்னாருங்க அவரு. அந்த கான்செப்ட் சொல்ல வந்தவர். மனசாட்சி இருக்குல்ல, அந்த மனசாட்சிக்கு விரோதமாக நாம் நடந்து கொள்ளக்கூடாது. அதனுடைய இயல்பே விரோதமா நடக்கிறது தான். இதிலிருந்து தப்பித்து வந்து யார் மிகப்பெரிய விஷயங்கள் செய்கிறார்கள்? மனதை ஜெயிக்கிற மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் வேற எதுவுமே கிடையாது. மிகப்பெரிய விஷயம் அது. அதனால்தான் வள்ளுவன் சொன்னான், மனத்து கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண். சுத்தமாவே இதை விட பெரிய அறம் வேற கிடையாதுறான்ட்டான். ஆனா நான் ஒண்ணு கேட்கிறேன், இது அவ்வளவு சீக்கிரமா சுலபமா சுத்தமாவுதா? அவ்வளவு சீக்கிரமா இல்லைன்ட்டீங்க, யோசிச்சு சொல்லியிருக்கலாம்ல. டக்குன்னு சொல்றான், கிடையாது கிடையாது. ஏன் இது அவ்வளவு அழுக்காக இருக்கு? நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். நம்மை ஜெயிக்கின்ற விஷயம் நம்மிடத்தில் தான் இருக்குது. ஒரு ராஜா ஒருத்தன் போயிட்டு இருந்தானா, இது தெரிஞ்சுக்கிட்டதுல இருந்து என் வாழ்க்கையே மாறிடுச்சுங்க. நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், எது ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா தோழமைகளே, தமிழ் உறவுகளே? சொல்ற சொல் பொருள் மாறாமல் புரிந்து கொள்வது. இதை விட பெரிய விஷயம் இந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. மார்ச் 8 வரப்போகுது. அன்னைக்கு போட்டி நடத்துவாங்க பாருங்க, சூப்பர். கோல போட்டி, பேச்சு போட்டி, டான்ஸ் போட்டி, சமையல் போட்டி, டிராயிங் போட்டி. உட்காரு. எல்லாருக்கும் போட்டி வைக்கிறீங்கல்ல, நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் மார்ச் 8 என்பது 1882ஆம் ஆண்டு பஞ்சாலைகளில் பெண்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாக ஊதியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி 75 பேருக்கு மேல் கருகி செத்து போய் தன்னுடைய ஊதியத்தை ஆண்களுக்கு நிகராக பெற்றுக்கொண்ட அந்த நாளினுடைய நினைவாக 1910ஆம் ஆண்டு நியூயார்க்கில் நடந்த மாநாட்டில் மிகப்பெரிய தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது. அதை நாம் நினைவு கூறுகின்ற தினம்தான் மார்ச் 8ன்னு நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? இல்லைனா நம்ம அழகி போட்டி நடத்துவோமா? எனக்கு புரியவே இல்லைங்க, அழகி போட்டி ஏன் நடத்துறாங்கன்னு. எங்க போற வர பொம்பளை பிள்ளைய கிண்டல் பண்றவங்களுக்கு என்னங்க பேர் இந்த ஊர்ல? மார்க் போடுவாங்க தெரியுமா? இது 30 பாஸ், இல்ல ஃபெயில். இது 50, இது 70, அப்படி மார்க் போடுற பசங்களுக்கு என்னங்க பேரு?
அதே பொம்பளை பிள்ளைங்கள மேடையில் நடக்க விட்டு கோட் சூட் போட்டு அதே மார்க் தானே போடுறாங்க. என்னைக்கோ யோசிச்சிருக்கோமா? ஏ பெண்ணே, நீ அழகா இருக்கிறாய் என்கின்ற உரிமையை வேறு எந்த ஆண்மகனுக்கும் தராதே, அது உன் சுயமரியாதைக்குரிய விஷயம் என்று சொன்ன சுவாமி விவேகானந்தரின் உரையை மனதிலே தாங்குகின்ற பெண்களுக்கு அழகு என்பது எவ்வளவு பெரிய சுயமரியாதையான விஷயம். நான் இன்னைக்கு காலையில தான் ஒரு மீட்டிங்ல குழந்தைகளுக்கு, ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் கூடியிருந்தார்கள் ஆயிரக்கணக்கில். அவங்க கிட்ட சொன்ன பெண் குழந்தைகளை பார்த்து சொன்னேன், பெரிதினும் பெரிது கேள் சொல்றோம்ல, எது பெரிய விஷயம்? நாம எங்க மிஸ் பண்ணிருக்கோங்கிறத சொல்றேன். நான் இங்க அது செய்யல. நாங்க வந்தாங்கன்னா எங்களுக்கு ஷால் போத்துவாங்க தெரியுமா? ஏன் போத்துறாங்க? அந்த பையன் சூப்பருங்க, ஒரு மரியாதைக்கு நம்ம சொன்னான். இப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் ஏற்கனவே ட்ரெஸ் பண்ணிட்டு தானே வந்திருக்கேன், ஏன் போத்துறாங்க? அப்போது உடையை உடலிலே போர்த்துவது மரியாதை, உடையால் உடலை மறைப்பது மரியாதை. அவ்வளோதான் சொல்ல முடியும். நமக்கு புரியணுமா இல்லையா? ஆண் குழந்தைகளிடத்தில் சொன்னேன், பெண் குழந்தைகளிடத்தில் சொன்னேன், கண்ணியமாக உடை உடுத்தி கண்ணியமாக பேசக்கூடிய, தன் அழகை சபைப்படுத்தாத, தனக்கானவற்றாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பெண்களின் மீதுதான் ஆண்களுக்கு மரியாதை வருமே தவிர, ஆபாசமாக இருக்கக்கூடிய பெண்களின் மீது ஒருபோதும் ஆண்களுக்கு மரியாதை வருவதில்லை என்பதனை பெண் குழந்தைகளே புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். பெரிதினும் பெரிது அப்படிங்கிறது சிந்தனை தாங்க. பாரதி சொல்கிறார், பெரிய விஷயத்தை நான் கேட்கிறேன்னா, நான் அந்த பாட்டை படிச்சு நடுங்கி போனேங்க. நான் எப்பொழுதுமே என்னை ஒரு பாட்டோ ஒரு கவிதையோ எதனா நான் அதுக்குள்ள போட்டுருவேன், என்ன நானே போட்டுருவேன். அந்த கவிதையை படித்து நான் நடுங்கி போனேன். பாரதி இப்படி ஒரு கவிதை எழுதுகிறார். நான்லாம் பேச்சுக்காக மட்டும் படிக்கிறவ இல்லை. ரொம்ப மனக்கவலை இருந்தால் எங்கள் வீட்டில் இருந்து 150 வீடு தள்ளி தான் பாரதி இறந்த வீடு. நான் அங்கே போய் உட்காந்துருவேன். அந்த பாரதி வீட்டு வாசலில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அவன் உள்ள ரூமில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வருவேன். நான் பாரதி எனக்கு பிடிக்கும். பாரதியின் சொற்களில் நான் அசைந்து போன ஒரு சொல்லை இங்கே கடத்தி விட்டு போகிறேன். மிகப்பெரிய விஷயம் இது. பேசா பொருளை பேச நான் துணிந்தேன். அவன் என்ன சொல்றான், யாரும் இதுவரைக்கும் பேசாத ஒன்றை நான் பேச துணிஞ்சிட்டேன் அப்படின்னு டிக்ளேர் பண்றான். பேசா பொருளை பேச நான் துணிந்தேன், கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன். மண் மீதுள்ள மக்கள், பறவைகள், நல்ல கவனிங்க, மக்கள், பறவைகள், மரங்கள், புல், பூச்சி, பூண்டு, இவை யாவும் நம்ம என்ன செய்வோம்? சாமி கிட்ட என்ன கூப்பிடுறோம்? என்ன வேண்டும்? எல்லாரும் பெரிதினும் பெரிது எது தெரியுமா? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லல பாரதி. பெரிதினும் பெரிது எது பாருங்க, இவை யாவும் என் வினையால் இடும்பை தீர்ந்து. நான் ஏதாவது ஒன்று செய்யணும்யா, அதில் அவர்கள் துன்பம் தீர வேண்டும். நானும் இவர்களும் அவர்களும் இந்த மேடையில் உட்கார்வதற்கும், இப்ப பவா செல்லதுரை உட்கார்ந்துட்டு போனார்ல, அவருக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன தெரியுமா? ஒரு 30 வருஷம் அவர் உழைச்சார்னா இந்த சேர்ல அவர் உட்கார்ந்துடலாம். ஆனா 1000 வருடங்கள் போராட்டத்திற்கு பிறகுதான் நானும் இந்த பெண்களும் இந்த சேர்ல உட்கார முடியுங்கிற வரலாறு. இந்த போராட்டம் இருக்குல்ல, அது ரொம்ப பெருசு.